அனைவருக்கும் வணக்கம். இன்று ரம்பா திருதிகையாகும். இன்றைய நாள் இது என்ன ரம்பா திருதிகை? நமக்கு அட்சய திருதிகை தெரியும். ரம்பா திருதிகைனா என்ன? அதே போல் நம்ம இதற்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோவில் ரம்பை இலை அப்படிங்கிறது கூட அதை பற்றி கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவில் ரம்பா திருதிகை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஆண்டில் 2 முறை இந்த ரம்பா திருதிகை வருது. அது எப்போ வருது அப்படின்னு சொன்னோம்னாங்க, ஒன்று வைகாசி மாதம் அந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 3வது நாள் வரக்கூடிய அந்த திருதிகை நட்சத்திர திதியில் வரும். இன்னொன்று கார்த்திகை மாதம் வரக்கூடிய திருதிகை. இந்த 2 நாள் இப்போ வர்றது இது இன்னைக்கு கார்த்திகை திருதிகை திதியாகும். அப்போ இந்த நாளுடைய விசேஷம் என்ன, நாம் இந்த விரதம் என்ன விரதம் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாங்க. இப்போ இன்னொன்று, இந்த ரம்பா திருதியை வழிபடுறதுனால விரதத்தினால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே ஒரு பலன் இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்வோம். அப்போ இதில் என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த விரதத்தை மேற்கொண்டால் நமக்கு அழகு கூடும். நம்ம நம்மளுடைய அழகு பேரழகாக ஆகலாம், பெரும் செல்வம் சேரும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு விரதம் தான் இது. இது என்ன அப்படின்னாங்க, ரம்பா அப்படின்னுக்கும் பொழுது நமக்கு ரம்பை, ஊர்வசி, மேனகா அப்படின்னு 3 தேவலோக அந்த அழகிய பெண்கள் இருந்தாங்க. அந்த 3 பேருக்கும் ஒரு முறை யார் ரொம்ப அழகு அப்படிங்கிறத கொஞ்சம் போட்டி. எப்பயுமே பெண்கள் அழகாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருவது இயற்கை. அந்த வகையில் 3 பேர்த்துக்கும் யார் அழகாக இருக்காங்க அப்படின்னு ஒரு போட்டி. யார் ஒரு நடுவர் வேணுமே அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு, இந்திரனை கூட்டி வச்சு 3 பேரும் நடனம் ஆடுறாங்க. அப்போ ரம்பை என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கர்வம், கொஞ்சம் ஆணவம் மேலேறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய நெற்றி பொட்டு கீழே விழ, இந்த சந்திர பிரபைங்கிறது கீழே விழ ஒரு நாட்டியம் ஆடுறாங்க. அந்த கர்வம் அதிகமான உடனே கலைவாணி பார்த்துட்டு ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க. உன்னுடைய இந்த அழகெல்லாம் போயிடும், உன்னுடைய கலைகள்லாம் போயிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. சரி, இந்த மன்னிப்பு கேட்குறாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ மன்னிச்சுக்க, எனக்கு இந்த சாபத்திலிருந்து எப்படி விமோசனம் கிடைக்கும் அப்படின்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, கௌரி அன்னையாக அவதரித்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த கௌரியை வணங்கி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாபம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க ரம்பை என்ன பண்ணுறாங்கன்னா, பூலோகத்தில் இந்த கௌரி விரதம் இருக்கிறாங்க. அப்படி கௌரி விரதம் இருந்த பொழுது அன்னை காட்சி தராங்க. எப்படி அப்படின்னாங்க, காத்யாயினி அப்படிங்கிற பேரில், அதாவது முருகப்பெருமான், சின்ன முருகப்பெருமான் குழந்தையா இருக்காரு, மடியில் வச்சுக்கிட்டு அந்த ரம்பைக்கு காட்சி அளிக்கிறாங்க. அந்த நாள் தான் இந்த ரம்பா திருதி. அப்போ இந்த ரம்பா திருதிங்கிறது இந்த ரம்பையோடைய சாபம் நீங்கிய நாள். அப்போ இந்த நாளில் நாம் கௌரி தேவியை நம்ம வழிபடணும். அவங்களுக்கான மந்திரங்கள் ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு கௌரியை நாம் வழிபடணும். அப்படி வழிபடும் பொழுது நாம் என்னெல்லாம் நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாங்க, 3 வகையான பழம் வைக்கணும். அப்புறம் எலுமிச்சை சாதம் செஞ்சு கௌரி அவங்களை நம்ம வழிபடலாம். இப்படி நம்ம கௌரி அம்மனை வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்களேன், பேரழகு, பெரும் செல்வம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த ரம்பா திருதிகை இன்று இருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் காயத்ரி தேவியை வணங்கி ரம்பையும் மனதில் நினைக்கணும். இப்போ அன்றைக்கி நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னோம்னா, பெண்கள் கண்ணாடி வளையல் கடையில் வாங்குவாங்க. அது ரொம்ப விசேஷம். அந்த கண்ணாடி வளையல் வாங்கி அணிகிறாங்க. அப்படி கண்ணாடி வளையல் ஏன் வாங்குறாங்கன்னா, அந்த கண்ணாடி வளையலில் ரம்பை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம். எனவே நாமும் இன்று காயத்ரி தேவியை வணங்கி ரம்பா தேவியை நினைத்து நாம் அவள் அருளை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.